ஷர்மிளா நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த பேட்டியை பார்க்கலாம். நம்ம காலம் மாறி போச்சுன்னு ஒரு தமிழ் படம் வந்திருந்துச்சு இல்லையா, அதோடைய ரீமேக் மலையாளத்துல எடுத்தாங்க. அர்ஜுனன் புலியும் மஞ்சு மக்களும் சொல்லிட்டு அது ஃபுல் ஷூட்டிங் வாஸ் இன் ஷொர்ணூர் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில ஒரு சாங்காக வந்திருந்தோம். அது பேக்கப் முன்னாடி அந்த சாங் எடுத்துட்டு பேக்கப் அந்த கடைசி நாள் அந்த ப்ரொடியூசர் வந்து ஹி ட்ரை டு ரேட் மீ. எப்பவுமே நம்ம பேக்கப் ஆகி போகும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம் இல்லையா, டைரக்டர் கிட்ட போயிட்டு வரேன் சார்னு. இது நானும் என் அசிஸ்டன்ஸ் போயிருந்த போது என் அசிஸ்டன்ஸை டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு லேடி ஒரு மேல் மெம்பர், ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணாங்க. என்கிட்ட they try to act funny. அப்போ நான் வெளியில ஓடி போய் கொண்டு, அது பொள்ளாச்சியா இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம்திங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அடிக்கல் ராஜ் எம்பி வாஸ் வெரி க்ளோஸ் வித் பாப்பா, எங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அதே மாதிரி கிருபாகரன் அங்கிள் பொள்ளாச்சியில் பெரிய ஆளு. சோ அது போய் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட அவர் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னா நீங்க யாரு என்னன்னு கேட்டாங்க. நாங்களே வரோம் மேடம் சொல்லிட்டு அவங்களே வந்து கொண்டு செட்டரேட் பண்ணாங்க. அதுக்கு அப்போ அந்த காலத்துக்கு we didn't have mobile phone, only landline. அதனால எஸ்டி போட்டு போய் அப்பாக்கு போன் பண்ணேன். டேடி ராஜாத்தி அம்மாக்கு போன் பண்ணாங்க. அப்ப அவங்க போலீஸ்ல அமுச்சு வச்சு அவங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம். இப்போ நீங்க மலையாள சினிமால மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற துறைகள் தெலுங்கு இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள்லயும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்ததா? தமிழ்ல எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லம்மா. தமிழ்ல நெவர் கம் அக்ராஸ் எனிதிங். ஒருவேளை தமிழ் ஆளுங்களுக்கு எனக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. எனக்கு தமிழ்ல எனக்கு வந்ததே கிடையாது, அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்ததே கிடையாது. தெலுங்குல 2 படத்துல ஒரு படத்துல வந்தது. பட் அந்த படம் ப்ரொடியூசரே சால்வ் பண்ணி கொடுத்துட்டா. டைரக்டரால கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ப்ரொடியூசரே வந்து டைரக்டர் கரெக்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அங்கேயே. நடிகைகளுடைய பாலியல் புகார்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நடிகை ஷர்மிளா கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகாரம் முக்கியமானதாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு இயக்குனர் அவர் மீதும் பாலியல் புகாரை அவர் முன்வைத்திருக்கிறார்.